Hi friends, welcome back to Vismayakudil. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப சாப்பிட்ற விரும்புகிற ஒரு ஐட்டத்தை தான் இந்த டின்னர் ரொட்டீனில் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரோட்டுக்கடை சால்னா, இன்னொன்று வந்து வீட் பரோட்டா. இது ரெண்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து அந்த ரோட்டுக்கடை சால்னாக்கு தேவையான அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு எந்த காயுமே தேவையே இல்லைங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து அந்த ரோட்டுக்கடை டேஸ்ட்டில் வந்து ஒரு சால்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியான டயத்துலேயே வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு அன்னாசி அந்த பூ போட்டுக்கிறேன். மேலேயே வந்து தேங்காவும் போட்டுக்கிறேன். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னைக்கு காரத்துக்கு வந்து நிறைய பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். அதான் வந்து உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக அந்த கடையில் இருக்கிற அதே மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு துண்டு வந்து இஞ்சி போட்டுக்கிறேன். மேலேயே வந்து ஒரு 4-5 முந்திரி போட்டுப்பாங்க. நான் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து சில பேர் வந்து பொட்டுக்கடலை கூட போடுவாங்க. அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்கள் இதே மாதிரி முந்திரியோ பாதாமோ வந்து அரைச்சி சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு நல்லா வந்து அதை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுட்டு பெருஞ்சீரக பவுடர் வந்து நான் தாளிச்சுக்கிறேன். மேலே வந்து ஒரே ஒரு இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த குருமாக்கு வந்து போடணுங்க. சில பேருக்கு பட்டை கிராம்பு ஸ்மெல் வந்து பிடிக்காது. இருந்தாலும் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மேலேயே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாராவது வந்து கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான டயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து ஒரு குருமா கொடுத்துடலாம் நம்ம. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக மேலேயே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இந்த குருமா வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ரெட்டிஷாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம காரத்துக்கு அதிகமாக பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு மசீரா மாதிரி வதங்கணுங்க. அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு மசாலா வந்து சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து அந்த பிரியாணி பவுடர். ஸோ அது சேர்க்குறப்ப நல்லா அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த டேஸ்ட்டும் அந்த வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் இதோடய நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலா, வெங்காயம், அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச அந்த தேங்காய், அப்புறம் வந்து அந்த ஒரு அன்னாசி பூ, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி அந்த மிக்சி ஜாரை வந்து கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா திக்காக மாறும். அதனால இந்த மாதிரி ஊற்றிட்டு கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே எல்லாத்தையும் வதக்கியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே அந்த தேங்காய் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா அந்த வாசம் வரும். அது வரைக்கும் மட்டும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து அந்த சால்னா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை வந்து தூவி இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி பிராண்டோட ஆர்கானிக் வீட் பரோட்டா தான் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஹீட் மட்டும் பண்ணிட்டா போதும். ஸோ ஐடி பிராண்ட் வந்து எப்போதுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட பேக் சைட் வந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. லைக் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த என்ன மாதிரி சால்ட், என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணாததுக்கு முன்னாடி வேணால் வெளில வச்சுக்கலாம்.
இன்னொன்று வந்து நீங்கள் இதை வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து ஹீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அதை ரீஹீட் பண்ணக்கூடாது. ஒரே தடவை ஹீட் பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதில் வந்து ஆயில் கூட போட்டுட்டு இந்த பரோட்டா செய்யலாம். ஆனால் நான் வந்து இன்னைக்கு பட்டர் போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ சாஃப்டாக இருக்கும், நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு ஃபேமஸான பிராண்ட் தான் இது. ஸோ இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயரே தெரியாமல் இருக்குது. நான் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு லேயர் தெரியும்னு பாருங்கள். இதில் இந்த ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் 5 பரோட்டா இருக்கும். ஸோ ஒரு நார்மலாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு 1 சாப்பிட்டாலே போதும். இப்போ வந்து நான் அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பட்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம் அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது அப்படின்னா வந்து நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பட்டரை வந்து நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பரோட்டாவை 2 சைடும் நல்லா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரா மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஆனால் பக்கத்துலேயே இருந்து பரோட்டாவை திருப்பி திருப்பி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ளேம் வந்து நல்லா அதிகமாக இருந்தால் தான் அது வந்து நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, இன்னொரு சைடும் வந்து நான் வேக வச்சு இதை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டில். எப்போதுமே 4-5 பரோட்டா வச்சு தான் இந்த மாதிரி அடிப்பாங்க. இன்றைக்கி நான் போட்டதே வந்து 3 தான் போட்டேன். ஸோ அதனால் தனித்தனியாகவே அடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து அப்படியே லேயராக பிரியும். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். கடையில் இருக்கிற பரோட்டா விடவே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டரில் வந்து இதை நல்லா வேக வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி இது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.